ஏகாதசிக்கு போயிட்டுருக்கான் பிசாசு. நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? இந்த பிசாசுக்கு பின்னாடி இருந்தால், என்னை எப்படியான விட்டுரு, எனக்கு குடும்பம் குட்டி இருக்குது, நான் பழைக்கணும், என்னை மன்னிச்சுடு, பிரம்மராட்சசம் என்னை மன்னிச்சுடுன்னு நம்ம கேட்போம். இந்த நம்பாடுவான் சந்தோஷப்படுறானா, ஆஹா உனக்கு நான் உணவாக போகிறேனா, அதை விட என்ன இருக்கு, நான் சந்தோஷமாக உனக்கு நான் உணவாறேன், நீ என்னை சாப்பிட்டுடலாம், தாராளமாக சாப்பிடலாம், எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துரு. இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி. திருக்குறங்குடி கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், கோவிலுக்கு போயிட்டு இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நான் திரும்பி இதே வழியாக தான் வருவேன். என் வீட்டுக்கு இதே வழியாக தான் நான் போகணும். வரும்போது உங்ககிட்ட வரேன், நீ என் அப்போ சாப்பிடு. அதாவது வாழ்க்கையில் கடவுள்தான் பிரதானம். நமக்கு எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்வார். அந்த கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துவிட்டாலே இந்த உலகத்தில் எத்தகைய கஷ்டமும் துச்சம்.